The demographic dimension, growing old. So growing old before growing rich. இந்த அறிக்கையில் உள்ள ஒவ்வொரு எண்ணின் பின்னாலும் ஓடிக்கொண்டிருக்கும் நேர்கடிகாரம் இதுதான். இந்தியாவின் முக்கிய மாநிலங்களில் எதையும் விட வேகமாக முதியோர் சமூகமாக மாறிக்கொண்டிருப்பது தமிழ்நாடுதான். 2011ஆம் ஆண்டில் 10.6 இருந்த முதியோர் மக்கள் தொகை பங்கு 2031ஆம் ஆண்டில் 18.2 உயரும் என கணிக்கப்படுகிறது. மேலும் 2100ஆம் ஆண்டளவில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் முதியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் தேசிய சராசரி சுமார் 27% மட்டுமே இருக்கும். வேலை செய்யக்கூடிய வயதினரின் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் பங்கு ஏற்கனவே தனது உச்ச நிலையை எட்டியுள்ளது. இனி அது குறையத் தொடங்கும். அதே சமயம் முதியோர் சார்பு விதம் ஓல்ட் ஏஜ் டிபெண்டன்சி ரேஷியோ 20.6 இலிருந்து 32.7 உயரும். அதாவது வருமானம் ஈடுபவர்கள் குறைவாகவும் அவர்கள் சார்ந்து வாழ்பவர்கள் அதிகமாகவும் இருப்பார்கள். இதனுடன் சுகாதார செலவுகள், ஓய்வூதிய செலவுகள் தொடர்ந்து உயரும். இது 2 கத்திரிக்கோள் பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று நோக்கி மூடப்படுவது போன்றவை. சிசஸ் எஃபெக்ட் சொல்வாங்க. ஒரு பக்கம் வருவாய் ஈடுபவர்கள் குறைகிறார்கள், மற்றொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கின்றன. இதுவே கடன் வலையின் டெப்ட் ட்ராப் அடிப்படை செயல்முறையாகும். இன்று தமிழ்நாடு மக்கள் தொகை அமைப்பின் வளத்தை டெமோகிராபிக் ஸ்ட்ரென்த் கொண்டிருக்கும் போதே நிதிநிலையை சீர் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த வாய்ப்பின் சாரம் ஆண்டுதோறும் சுருங்கிக் கொண்டே வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் பின்னர் செலுத்த வேண்டிய விலையை மேலும் அதிகரிக்கிறது. எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் செல்வந்த மாநிலமாக மாறுவதற்கு முன்பே முதியோர் மாநிலமாக மாறிவிடுகிறது. ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்தின் முக்கிய வருமானம் ஈட்டும் உறுப்பினர்கள் ஓய்வு பெறும் வயதை அடைந்துவிட்டனர். ஆனால் அவர்கள் மாற்றி புதிய வருமானம் ஈடுபடுபவர்கள் உருவாக்கவில்லை என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட குடும்பம் தனது முதிய வயதிற்காக சேமிக்க வேண்டிய பாதுகாப்பான நேரம் எப்போது? வருமானம் இன்னும் கிடைத்துக் கொண்டிருக்கும் இப்போதுதான், வருமானம் நின்ற பிறகு அல்ல. அதே போலவே தமிழ்நாட்டின் நிதி நிலைமையை சீர் செய்வதற்கான சிறந்த நேரம் இப்போதுதான். ஸ்லைட் 16. போஸ்ட் கோவிட் கன்சால்டேஷன் ஃபெயிலியர் ஃபார் 4 பாலிசிஸ் காஸ். தமிழகம் இப்படிப்பட்ட பொருளாதார சிக்கலால் மாட்டிக்கொண்டதற்கான 4 முக்கிய காரணங்கள் உள்ளன. அதை தவிர்த்து அவற்றில் ஒவ்வொன்றையும் மாற்றம் அதிகாரமும் மாநில அரசிடம் இருந்தது. வெளிப்புற அதிர்ச்சிகளால் உருவாக்கப்பட்ட அல்ல. முதலாவது, ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. இரண்டாவது, மிக முக்கியமான வரி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டன. 2017ஆம் ஆண்டில் இருந்து ஜிஎஸ்டி இழப்பீடு திட்டம் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்பது அனைவருக்கும் நல்லாவே தெரிந்தது. திடீரெல்லாம் நிறுத்தல இருந்த போதிலும் அந்த மாற்றத்திற்காக தயாராக வேண்டிய நடவடிக்கைகள் பொதுவான அளவில் மேற்கொள்ளப்படவில்லை. மூன்றாவது, அன்றாட நிதி பற்றாக்குறைகளை சமாளிப்பதற்காக மூலதன செலவுகளை தொடர்ந்து வெளியிடப்பட்டன. அதன் விளைவாக ரூபாய் 31,055 கோடி மதிப்பிலான சொத்து உருவாக்க வாய்ப்பு இழக்கப்பட்டது. நான்காவது, மாநிலத்தின் பொதுத்துறை நிறுவனங்கள் PSU நீண்ட காலமாக இருந்து வந்த கட்டமைப்பு ரீதியான பலவீனங்கள் சரி செய்யப்படாமல் விடப்பட்டன. மின்துறையின் நிதி இடைவெளி நிரப்புவதற்கான ரூபாய் 1,45,180 கோடி செலவிடப்பட்டது. போக்குவரத்து துறையின் செலவுகள்
டபுள்டு. நுகர்பொருள் வணிக கழகத்தின் கடன் 27,181 கோடியாக உயர்ந்தது. இங்கே நான் மிகவும் தெளிவாக சொல்ல விரும்புவது ஒன்று உள்ளது. நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய பாரம்பரியம் தொடரும். பிரச்சனை ஒருபோதும் நலத்திட்டங்களில் அல்ல. பிரச்சனை என்னவென்றால் அவற்றை நீண்ட காலம் தாங்கி செல்வது தேவையான வருவாய் ஆதாரங்களை உருவாக்காமல் புதிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதில்தான் உள்ளது. அன்றாட வாழ்வில் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு குடும்பத்தின் வருமானம் குறைந்த பிறகும் அது புதிய பெரிய மாதத்திர செலவுகள் பொறுப்புகள் ஏற்றுக்கொள்கிறது என்று நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் செலுத்த வேண்டிய வரிகளை தொடர்ந்து ஒத்தி வைக்கிறது. வீட்டை பராமரிக்காமல் சிதைய விடுகிறது. மேலும் நஷ்டத்தில் இயங்கும் குடும்பத்தை தொழிலுக்கு அதை சீர்திருக்கி தொடர்ந்து பணம் செலுத்தி கொண்டே இருக்கிறது. இவற்றில் ஏதேனும் ஒன்றை தனியாக சமாளிக்க முடியும். ஆனால் இந்த 4 ஒன்றாக நடந்தால் அதுவே ஒரு குடும்பத்தை நிதி நெருக்கடிக்குள் தள்ளும் பாதையாக மாறிவிடும். ஸ்லைட் 17. தமிழ்நாடு vs Peers a comparative scoreboard. இந்த மதிப்பீடு அட்டவணை அதை முழுமையாக அறியும் உரிமை உங்களுக்கு உண்டு. இதில் 8 முக்கிய குறியீடுகள் உள்ளன. கடன், நிதி பற்றாக்குறை, வருவாய் கணக்கு, சொந்த வரி வசூல் திறன், வட்டி சுமை, கட்டாய செலவுகள், மூலதன செலவுகள் மற்றும் அரசின் உத்தரவாத பொறுப்புகள். இந்த 8 குறிப்பீடுகளையும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு கடைசி இடத்தில் உள்ளது. இவை அனைத்தும் ஒத்த தொழில்துறை அமைப்பு, ஒத்த பொருளாதார வலிமையும் கொண்ட மாநிலங்கள். மேலும் கொரோனா காலத்திற்கு பிறகு அவை அனைத்தும் ஒரே தொடக்க நிலையிலிருந்து மீட்சி பயணத்தை தொடங்கின. ஒரு தொடக்க புள்ளியில் இருந்து தொடங்கி ஒரு போட்டியை ஓடி அதன் ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசி இடத்தில் முடித்தால் அதற்கு காரணம் பிரச்சனை வெளிப்புற சூழ்நிலை இல்லை. இந்த வேறுபாடு வீதியில் உருவானதல்ல, நாம் எடுத்த முடிவுகளால் தான் உருவானது. அன்றாட வாழ்க்கையில் ஒரு எளிய உதாரணம். உங்கள் வகுப்பு தோழர்களிடம் மதிப்பெண் பட்டியலுடன் உங்கள் மதிப்பெண் பட்டியலும் அருகருகே வைக்கப்பட்டிருந்தால் என்று நினைத்து பாருங்கள். அனைவரும் ஒரே பள்ளியில் படித்தவர்கள், ஒரே பாடத்திட்டத்தை பின்பற்றியவர்கள், ஒரே தேர்வு எழுதியவர்கள். ஆனால் ஒவ்வொரு பாடத்திலும் நீங்கள் கடைசி இடத்தில் இருந்தால் அதற்கான நேர்மையான பதில் மதிப்பெண் பட்டியல் மறைப்பதல்ல, மாறாக நாம் எவ்வாறு படிக்கிறோம் என்பதை மாற்றுவதே சரியான பதிலாகும். ஸ்லைட் 18. The year ahead 2026-27 budget under scrutiny. இப்போது இந்த ஆண்டில் நிர்வகிக்க வேண்டிய நிதி இன்ஹெரிட்டன்ஸ் பார்ப்போம். இதில் உள்ள எண்ணிக்கைகளை குறித்து நாம் முழு வெளிப்படைய தன்மையுடன் பேச விரும்புகிறேன். இடைக்கால பட்ஜெட், இன்ட்ரிம் பட்ஜெட். மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் ஒரு ஆண்டில் 19% வளரும் என்று கணித்துள்ளது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த உண்மையான வளர்ச்சி வெறும் 6.8 மற்றும் 7.7 மட்டுமே. நடைமுறைக்கு ஏற்ற வகையில் 8% வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டால் பட்ஜெட்டில் இன்ட்ரிம் பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட சுமார் 21,000 கோடி குறைவான வருவாய்தான் கிடைக்கும். மேலும் பட்ஜெட்டில் தவிர்க்க முடியாத 2 பெரிய செலவுகள் முழுமையாக அதில் காட்டவில்லை. ஒன்று, மின்வாரிய நிறுவனங்களின் இழப்பு ஈடுகட்ட ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய சுமார் 16,000 கோடி நிதி உதவி. மற்றொன்று, உச்ச நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் கட்டாயமாக செலுத்த வேண்டிய ரூபாய் 11,800 கோடி. இதன் விளைவாக பட்ஜெட்டில் ரூபாய் 48,696 கோடி என காட்டப்பட்டுள்ள வருவாய் பற்றாக்குறை நடைமுறையில் சுமார்
ரூபாய் 87,000 கோடியாக இருக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது உண்மையான நிலையை விட கிட்டத்தட்ட 79% குறைவாக கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் உண்மையான நிதி பற்றாக்குறை பிசிக்கல் டெபிசிட் சுமார் ரூபாய் 1.6 லட்சம் கோடியாக இருக்கக்கூடும். ஆனால் மாநிலம் சட்டப்படி பெறக்கூடிய அதிகபட்சம் கடன் வரம்பு ரூபாய் 1,52,144 கோடி மட்டுமே. எனவே ஒரு புதிய திட்டத்தை கூட தொடங்குவதற்கு முன்பே ரூபாய் 8,000 கோடிக்கு அதிகமான நிதி இடைவெளி ஃபண்டிங் கேப் உருவாகிறது. இந்த இடைவெளி இருப்பது நேர்மையாக ஏற்றுக்கொள்வதுதான் அதை சரி செய்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். ஒரு உதாரணம், கடந்த சில ஆண்டுகளில் உங்கள் சம்பளம் உயர்வு வெறும் 7% மட்டும் இருந்த போதும் இந்த ஆண்டு எனக்கு 19% உயர்வு கிடைக்கும் என்று கருதி குடும்பத்தை செலவு திட்டத்தை அமைப்பது போன்றது. அதே நேரத்தில் மிகப்பெரிய 2 மாதத்திர கட்டணங்களையும் உங்கள் குறிப்பீடில் எழுதாமல் விடுவீர்கள். அப்படிப்பட்ட திட்டம் காகிதத்தில் அழகாக தோன்றலாம், ஆனால் மாத இறுதியில் உண்மையான நிலை அத்திட்டம் வாக்குறுதி அளித்தபடி இருக்காது. ஸ்லைட் 19. 6 principal findings. The cumulative picture. நிறைவாக சொல்வதற்கு முன் இந்த 6 முக்கிய கண்டுபிடிப்புகளையும் ஒரு முழு படமாக பாருங்கள். 5 ஆண்டுகளில் கடன் it has doubled. வட்டி செலவு மூலதன முதலீடு செலவை மிஞ்சி உள்ளது. வருவாய் பற்றாக்குறை கட்டமைப்பு ரீதியாக மாறியதோடு வரலாற்றிலே மிக உயர்ந்த நிலையை எட்டியுள்ளது. சொந்த வரி வசூல் திறன் கடுமையாக சரிந்துள்ளது. பொருளாதார பலவீனத்தால் அல்ல, வருவாய் கசிவுகள் மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தத்தினால் கட்டாய செலவுகள் வளர்ச்சிக்கான நிதியை ஒவ்வொரு ரூபாயிலும் வெறும் 13 பைசா அளவுக்கு குறைந்துவிட்டன. மாநிலத்தின் உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு ரூபாய் 13.18 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. இவை 6 தனித்தனி பிரச்சனைகள் அல்ல, இவை அனைத்தும் ஒரே கட்டமைப்பு ரீதியான நோயின் 6 அறிகுறிகள். மேலும் ஒவ்வொன்றும் மற்றொன்றை ஊக்குவிக்கிறது. அதிகரிக்கும் கடன் வட்டி செலவு உயர்த்துகிறது. உயரும் வட்டி செலவு மூலதன முதலீடை சுருக்கிறது. குறைவான முதலீடு பொருளாதார வளர்ச்சியை மந்தமாக்கிறது. மந்தமான வளர்ச்சி வருவாய் உயர்வை பலவீனப்படுத்துகிறது. பலவீனமான வருவாய் மேலும் கடன் வாங்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. இவ்வாறு ஒரு தீய சுழற்சி தொடர்ந்து இயங்குகிறது. இதன் விளைவாக அடுத்த தலைமுறைகள் சுமக்க வேண்டிய நிதி பொறுப்பின் பெரும் பகுதி ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. அதனால்தான் நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அதுவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு உதாரணம், இது 6 வெவ்வேறு நோய்கள் அல்ல, ஒரு நோய் 6 விதமான அறிகுறிகள் வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு அறிகுறியும் தனித்தனியாக சிகிச்சை அளித்தால் முழுமையான குணமடைய முடியாது. நோயின் அடிப்படை காரணத்தை ஒருங்கிணைத்து முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். மேலும் அது தாமதமாக அல்ல, ஆரம்பத்திலே செயல்பட வேண்டும். Slide 20. The way forward, challenging but not hopeless. கடுமையான இந்த சூழல் இருந்து வெளியேறும் பாதை இதோ. அதில் மிக வலிமையான கருவி, மிகவும் எளிமையானது நிர்வாகத் திறன். ஒரு வரி விதத்தை கூட உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. நமது நிர்வாக அமைப்பு மேம்படுத்தி ஊழியர்களின் செயல்திறனை உயர்த்தி வருவாய் கசிவுகளை தடுத்து ஊழலை ஒழிப்பதன் மூலம் இயல்பாகவே அரசின் வருவாய் அதிகரிக்க முடியும். சுத்தமான நேர்மையான நிர்வாகமே ஒரு முக்கியமான நிதிசார் சொத்தாக மாறுகிறது. இந்த திட்டம் 6 முக்கிய நடவடிக்கைகள் மீது அமைகிறது. வணிக வரித்துறை, கமர்ஷியல் டாக்ஸ், ஸ்டாம்ப்ஸ், முத்திரைத்தாள் கட்டணம் மற்றும் மைனிங் ஆகியவற்றில் உள்ள வருவாய் கசிவுகளை அடைப்பது. போட்டித்தன்மை கொண்ட திறந்த ஒப்பந்த முறைகள், காம்படிட்டிவ் டெண்டரிங் மூலம் கொள்முதல் செலவுகளை குறைப்பது.
பொதுத்துறை நிறுவனங்கள் PSU கட்டமைப்பு ரீதியாக சீர்திருத்துவது, மின்துறைக்கு நீடித்த நிலையான கட்டண அமைப்பு, போக்குவரத்து துறைக்கு வழித்தட செயல்களின் மேம்பாடு, நுகர்பொருள் வணிக கழகத்திற்கு கொள்முதல் முறைகளின் சீர்திருத்தம், ஏற்கனவே மாநிலத்திடம் உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி வருவாய் அதிகரித்து வழிகாட்டி நில மதிப்புகளை சந்தை மதிப்பிற்கு அருகில் கொண்டு வந்தால், மதுபான உரிமை வழங்கும் அமைப்பை விரிவுபடுத்தல், சுரங்க நிர்வாகத்தை நவீனப்படுத்துதல், செலவினத்தை நுகர்வு நோக்கிலிருந்து மூலதன முதலீடு நோக்கத்தை மாற்றுவது, ஏனெனில் உள்கட்டமைப்பு முதலீடுகளை தனியார் முதலீடுகளை ஈர்க்கவும் சக்தி கொண்டவை. CAG சுட்டிக்காட்டிய இடைவெளிக்கு சுருக்கி நேர்மையான மற்றும் யதார்த்தமான பட்ஜெட் கணிப்புகளை வழங்குவது. இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மாநில அரசின் நேரடி அதிகார வரம்பிற்குள் உள்ளவை. இதில் எதுவும் குடிமக்கள் மீது கூடுதல் வரி சுமையை ஏற்படுத்துவதில்லை. நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமே மக்களுக்கான புதிய நலத்திட்டங்களை நிதி அளிக்கும் தேவையான நிதி இடத்தை பிசிக்கல் ஸ்பேஸ் உருவாக்க முடியும். ஒரு உதாரணம், ஒரு குடும்பம் தனது நிதி நிலையை சீர் செய்வதற்கு உடனடியாக இரண்டாவது வேலையை தேடுவதில்லை. மாறாக பணம் வெளியேறும் கசிவுகளை அடைகிறது, தேவையற்ற அதிக செலவுகளை நிறுத்துகிறது, நஷ்டத்தில் இயங்கும் கடையை தொடர்ந்து பணம் ஊற்றி நடப்பதற்கு பதிலாக அதை சீர்திருத்துகிறது. மேலும் தனது வரவு செலவு கணக்கை நேர்மையாக பதிவு செய்கிறது. இது கடினமான பாதையாக இருக்கலாம், ஆனால் நிலையானதும் செயல்படுத்தக்கூடியதாகும். Slide 21, the last one. The purpose of this white paper. திருவள்ளுவர் கூறுகிறார், அளவுக்கு மீறினாலும் அளவுக்கு குறைந்தாலும் சமநிலையின்மை துன்பத்தை உருவாக்கும். அவர் உடல்நலத்தை பற்றி கூறிய இந்த உண்மை ஒரு மாநிலத்தின் நிதிநிலைக்கும் அப்படியே பொருந்துகிறது. இந்த வெள்ளை அறிக்கை 3 முக்கிய நோக்கங்கள் உள்ளன. வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. அரசு, சட்டமன்றம் மற்றும் மக்கள் அனைவரும் முழுமையான தகவலின் அடிப்படையில் விவாதிக்கவும் முடிவெடுக்கவும் உண்மைகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட நிலையில் பதிவு வழங்குவது. பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டி. நிதி சிக்கலுக்கு வழிவகுத்து 4 கொள்கை காரணங்கள் நேர்மையாக அடையாளம் காட்டுவது. வருவாய் ஆதாரமின்றி மேற்கொள்ளப்பட்ட புதிய பொறுப்புகள், தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள், பலியிடப்பட்ட மூலதன முதலீடுகள், சீர்திருத்தப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள். 3rd கரெக்ஷன், திருத்தம். வருவாய் கசிவுகளை அடைத்து அரசு செலவுகளின் தரத்தை உயர்த்துவது, பொதுத்துறை நிறுவனங்கள் சீர் செய்து கடன் சுமையை பொறுப்புடன் நிர்வகிப்பது. மேலும் இந்த ஒரு பட்ஜெட்டையும் தாண்டி நீடிக்கும் தூய்மையான ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவது. நிர்வாக இந்த எண்ணிக்கைகள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சம் கோடி நேரடி அரசு கடன், 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. ரூபாய் 13.18 லட்சம் கோடி உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு. ஒரு எக்ஸாம்பிள், அன்றாட வாழ்வியல் ஒரு எளிய உதாரணம். ஒரு குடும்பம் தனது கணக்கை புத்தகத்தை நேர்மையாக படித்துவிட்டால் அது நம்பிக்கையும் இழக்காது. மாறாக ஒரு திட்டத்தை உருவாக்கும் இன்று நாம் கணக்கு புத்தகத்தை திறந்து பார்த்திருக்கிறோம். நாளை முதல் அந்த திட்டத்தை ஒன்றிணைத்து செயல்படுத்த வேண்டும்.